மதுரையிலேருந்து டிகே கார்த்தியோட அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. பரந்தாமன் சாரும் சூர்யா மேமும் அவங்க வீட்டுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இன்றைக்கி அம்மா கேட்டதெல்லாம் கொடுப்பா வரலட்சுமி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அங்கே போய் நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம். எங்களுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கல எனக்கும் கார்த்திக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மா கேட்டதெல்லாம் கொடுப்பா, கேட்ட வரத்தெல்லாம் கொடுப்பா. அது எங்களுக்கும் கிடைக்குங்கல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போகிறோம், மேலே போகிறோம். ஆண்டாலும் பெருமாளும் எப்படி இருப்பாங்களோ அவங்க 2 பேரும் அந்த மாதிரி இருந்தாங்க. நாங்கள் பெருமாளையும் ஆண்டாளையும் நேரடியாகவே பார்த்த மாணிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சாமியே எங்கள் நேரம் நின்ன மாணிக்கு இருந்துச்சு. எனக்கும் கார்த்திக்கும் அவ்வளோ சந்தோஷம். அம்மா அவ்வளோ வரம் எங்களுக்கு கொடுத்துருக்கா. சாமி வந்து எப்பயுமே நேரில் வந்து உதவி செய்ய மாட்டார். அடுத்தவங்க மூலியமாக தான் வந்து நமக்கு வந்து உதவி செய்வார். அதே மாதிரி எங்களுக்கு வந்து பரந்தாமன் சாரும் சூர்யா மேமும் எங்களுக்கு வந்து ஆண்டாலும் பெருமாளும் எங்களுக்கு நேரில் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கு வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இன்றைக்கி அவங்களுடைய வரமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப புண்ணியம் எங்களுக்கு. அம்மா செஞ்ச புண்ணியம் எங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் இருக்குது. அவங்கள செய்கிறத விட நாங்கள் போன புண்ணியம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளையும் சரி நானும் சரி என்றைக்குமே பரந்தாமன் சாரையும் சூர்யா மேமையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். எங்கள் உயிர் உள்ள வரையும் அவங்க தான் என் தாய் தகப்பனார். அன்னைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இருக்க வயசு இல்லை, அவங்களுக்கு பொண்ணாக இருக்க எனக்கு வயசு இல்லை. ரொம்ப சந்தோஷம்.